Hi friends, this is Shamini from SNS College of Technology, and in the video I am going to explain you few problems related to problems on train with data sufficiency. So இந்த மாதிரி data sufficiency problems வந்து பாத்தீங்கன்னா நிறைய competitive examsல வந்து கேட்பாங்க. So once you have been clear with the concept, definitely you can crack the exams very easily and very quickly. So this is the first problem, and which is related to the data sufficiency type of one. Here indila vandu pathinga appadina, so each of the questions given consist of the statement or the questions and two statements numbered 1 and 2. Okay, and you have to decide whether the data provided in the statements is sufficient to answer the given questions. ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு உங்களால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். ஸோ அதை வச்சு தான் கீழே கொடுத்துருக்குற ஆப்ஷனை வச்சு நீங்கள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ், வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் ஹூஸ் லென்த் இஸ் 210 meters. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் கண்டுபிடிக்கணும், வெரஸ் அதோட லென்த் வந்து 210 meters கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த ட்ரெயின் crosses another train Howrah Express of 300 meters length running in the opposite direction in 10 seconds. And second statement is, the train crosses another train Howrah Express running in the same direction at the speed. Same direction, and your options are, option 1 alone is statement 1 alone is sufficient to answer, while 2 alone not sufficient to answer, and your second option is 2 alone sufficient to answer. One second, actually idla or problem la vandu konjam, see idla vandu இந்த speed வந்து பாத்தீங்கன்னா speed of 60 kilometer per hour, okay, per hour in 30 seconds. This is the given question, okay. So இதில் இருந்து நம்ம calculate பண்ணணும். So first என்ன வந்து நம்ம length of the train தான் வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேவா. So the time taken to cross the train running in the opposite direction, first கொடுத்துருக்கிறது என்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டி இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஸ் எ செட், ஸோ மேலே வந்து லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும், கீழே அந்த ஸ்பீடையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ L1 plus L2, ஸோ L1 is the length of first train and L2 is the length of the second train. இதில் வந்து first train ஓட length 210, second train ஓடது வந்து 300. 210 plus 300 divided by U plus V. Okay, U plus V தான் நம்மளுக்கு வந்து தெரியாது, that is the speed of the train. இதோட வந்து இதை cross பண்ணுறதுக்கு டைம் வந்து 10 seconds ஆகுது, let it be equal to 10. அப்போது U plus V, U plus V equal to 51. ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்தது டைம் டேக்கன் டு cross the train running in the same direction, let it be TS. இதை வந்து பண்ணும்போது அது சேம் அதே தான், 210 plus 300 divided by இதில் U minus V, because it runs in the same direction. இதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதுன்னா 30 seconds ஆகுது, ஓகேவா. வேற இதில் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா U minus 60, ஓகே, அதாவது 60 km/h, செகண்டோட ஸ்பீட் வந்து 60 km/h. அது வந்து km/h இருக்குது, அதை வந்து we have to convert it as இதை கன்வெர்ட் பண்ணும்போது you have to multiply it by 5/18. ஸோ இதை calculate பண்ணிங்கன்னா U is equal to some 17 plus 50 divided by 3
மீட்டர் பர் செகண்ட் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இதில் u கிடச்சிருச்சு. ஸோ இந்த யூவோட ஆன்சர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதில் வச்சிங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ் வியோடது வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் u and v ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயினும் வந்து கிடச்சிரும். ஸோ அதனால் இதிலேருந்து என்ன நம்ம ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும்னா, ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இட் இஸ் நெசசரி டு கால்குலேட் ஆர் டு obtain the result. So we have to go with the option E. Both 1 and 2 are necessary to answer the question. So இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் E. Okay, and let's move on to the second problem. What is the length of the train? The train crosses a man in 9 seconds. Train crosses, second statement is the train crosses a 240 meter long platform in 24 seconds. Okay va? So ஒரு length of running train, ஒரு ட்ரெயின் ஓடிட்டுருக்கிற ட்ரெயினோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து மேனை க்ராஸ் பண்ணுறதுக்கு 9 செகண்ட்ஸ் ஆகுது. செகண்ட் மீட்டர் வந்து 240 மீட்டர் லாங் பிளாட்ஃபார்மை க்ராஸ் பண்ணுறதுக்கு 24 செகண்ட்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு க்ராஸ் அ மேன். ஸோ அப்போ டைம் டேக்கன் டு க்ராஸ் மேனுங்கிறதுனால TMன்னு வச்சுக்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்போம்? லென்த் பை ஸ்பீட், length of the train divided by speed of the train, length by speed. அப்போ இதிலிருந்து நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாமா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து நம்மளுக்கு தெரியாது, லெட் இட் பி L. அதுக்கப்புறம் டைம், எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 9 செகண்ட்ஸ். அப்போ 9, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், டைம் டேக்கன் by the train to cross the platform. அப்போ P. அதுக்கு என்ன? சேம், length of the train plus length of the platform divided by speed of the train. அப்போது இதிலிருந்து ஸ்பீட் என்ன? length of the train தெரியாது, length of the platform வந்து 240 by டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது? 24 செகண்ட்ஸ். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 1 and 2ல இருந்து we can calculate, because இது ரெண்டுமே ஸ்பீடா. ஸோ L divided by 9 equal to L plus 240 divided by 24. ஸோ இப்படி இருக்கும்போது we can easily calculate the length. ஸோ length of the train வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லை, எவ்வளோ லென்த்துங்கிறதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் whether we have to know whether the length can be calculated by the two given statements or not. So here it can easily be obtained by the two statements. Required both the statements are necessary to calculate your answer. So for this also you have to select, or you have to go with the option E, because both 1 and 2 statements are necessary to calculate your answer. Okay va? So next, this is the data sufficiency 2 type. Here questions இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஃபஸ்ட்டு பார்த்ததில் 2 ஸ்டேட்மெண்ட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். What is the speed of the train? First statement, the train crosses a single pole in 18 seconds. Second, a train crosses a platform of equal length in 36 seconds. And third statement, length of the train is 330 meters. So length irka, length of the train third option la vandirchu. Okay, next speed da nama kandupidikanum. Okay va? So first statement la enna kuduthirukanga, train crosses a single pole in, appo single pole yes ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு டைம் என்ன? லென்த் டிவைடட் பை ஸ்பீட். அப்போது அதில் ஒன்று இருக்குது. அடுத்தது ட்ரெயின் க்ராசஸ் தி பிளாட்ஃபார்ம், TP வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கும் லென்த் ஆஃப் தி ட்ரெயின் ப்ளஸ் லென்த் ஆஃப் தி பிளாட்ஃபார்ம் டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ லென்த் ஆஃப் தி ட்ரெயின் என்ன கொடுத்துருக்காங்க? திஸ் இஸ் தி தேர்ட் ஸ்டேட்மெண்ட், 330 meters. Okay, 330 meters. So first equation and third equation lerinde you can calculate the speed. At the same time, இது வந்து first, இது வந்து second statement, இது வந்து third statement. So third statement first to third you வச்சு you can easily calculate the
speed of the train. And அதே மாதிரி second equation third equation வெச்சு you can calculate the speed of the train. So இதிலிருந்து we have to go with the option D, where option statement 3 is compulsory required to calculate. அது கூட third one கூட either 1 இல்லனா 2 வெச்சாதான் you can able to calculate your speed of the train. So here we have to go with the option D, that is 3, statement 3, and either 1 or statement 2 is only required to calculate your answer. Okay, next question. At what time the train, this is the இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஓகேவா? So at what time will the train reach city X from city Y? First statement, the train crosses another train of equal length of 200 meters and running in the opposite direction in 15 seconds. Second statement, the train leaves city Y at 7:15 a.m. for city X situated at a distance of 558 kilometers. The third statement, the 200 meters long train crosses a single pole in 10 seconds. ஓகே, ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிட்டி எக்ஸ்லேருந்து சிட்டி ஒய்க்கு போகிறதுக்கு ட்ரெயினுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு ட்ரெயின் இருக்குது. ரெண்டு ட்ரெயின் ஈக்குவல் ட்ரெயின் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் இருக்கிறதுக்கு வந்து ரெண்டுமே சேம் 200 மீட்டர்ஸ் லென்த் ட்ரெயினை போகும்போது க்ராஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ட்ரெயின் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது இட் டேக்ஸ் 15 செகண்ட்ஸ் டு க்ராஸ் இச் அதர். அதே மாதிரி ட்ரெயின் வந்து சிட்டி ஒயில் இருந்து 7:15க்கு கிளம்புது. ஓகே, சிட்டி எக்ஸுக்கு போகிறதுக்கு. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 558 கிலோமீட்டர். அப்புறம் அந்த 200 மீட்டர்ஸ் லாங் ட்ரெயின், அதில் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சிச்சு ட்ரெயினோட லென்த் வந்து 200 மீட்டர்ஸ். ஸோ அது வந்து ஒரு சிங்கிள் போலை க்ராஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் 10 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டேட்மெண்ட். ஃப்ரம் த ஸ்டேட்மெண்ட் 1 we get the length of the train is 200 meter. Okay, where is redundant information while comparing with the statement 3, because statement 3 தேவையில்லை, இதிலிருந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். length of the train வந்து 200 meters. The rest of the information given in the statement cannot be used for calculating the speed of the train because two trains might run at different speed. ஸ்பீடெல்லாம் எதுவுமே கொடுக்கல, எவ்வளோ ஸ்பீடில் போகிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து 200 மீட்டர்ஸ் அப்படிங்கிறத மட்டும்தான் we can take it. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 3 gives the speed. ஓகே, ஸோ ஸ்பீடு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் 10 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா we can easily calculate the speed of the train as so 200. இப்போ ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 3லேருந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 200, தட் இஸ் லென்த் டிவைடட் பை டைம் மீட்டர் பர் செகண்ட் விச் இஸ் 20 மீட்டர் பர் செகண்ட். இது நம்ம கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுறதுக்கு 20 கிடைக்கும் இன்டூ 18/5 which gives 72 kilometer per hour. இது வந்து ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோம்னா என்ன, ட்ரெயின்ஸ் லீவ்ஸ் தி சிட்டி அட் 7:15க்கு வந்து 7:15க்கு கிளம்புது. அப்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு 558 டிவைடட் பை அதோட ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் விச் கிவ்ஸ் தி டைம். ஸோ 31 டிவைடட் பை 4 hours ஆகுது. ஓகேவா? அப்போது 31/4 இது நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா 7 hours and 45 minutes. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ரிக்வயர்ட் ஆன்சர். ஸோ அப்போ வந்து 7:15க்கு கிளம்புதுன்னா 7 hours 45 minutes கழிச்சு பார்த்தோம்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு 3 o'clock. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 only gives the answer. So you have to go with the option D. Okay. So the next problem is, what is the length of the running train P crossing another running train Q? First statement, these two trains take 18 seconds to cross each other. Second option, these trains are running in opposite directions. And third statement is that length of the train Q was 180 meters. Okay. So இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன வச்சுக்கலாம்னா, the length of the train வந்து B X, length of the P train. Okay, P and Q ரெண்டு ட்ரெயின் இருக்கிறதுனால we'll take it as
length of the P train LP equal to x meters. So second statement enna, these trains are running in the opposite direction. So opposite direction, இது வந்து நம்மளுக்கு ஒரு important point. Okay, next third statement, length of the train Q was 180 meters. Okay va? So next first statement enna, these two trains take 18 seconds to cross each other. Appo time taken, that is 18, which is equal to, as I said, opposite direction irukradunala we have to add it. So 100 and length of the train P, length of the train வந்து length of the P train வந்து x, Q வர்றது வந்து 180, அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி divided by you will get the relative speed. So இதை calculate பண்ணாமே you will get the answer. பட் இதில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வேறு எந்த ஆப்ஷனில் இருந்தோ இதிலேருந்து மட்டும்தான் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தோம்னா வேறு எந்த ஒரு வேல்யூ வந்து we cannot able to find out the length of the train. So we have to go with the option E, that is even 1, 2 and 3 இந்த மூணுமே இருந்தாலும் the answer cannot be obtained for this question, for this particular question. ஓகேவா? ஸோ this is about the data sufficiency and the problems on trains. So I hope this lecture will be useful and you can able to understand the problems related to trains and with data sufficiency. So thank you so much for your patience listening. Thank you.